தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நாடியம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று மாலை விமர்சையாக தொடங்கியது. தேரடி தெருவிலிருந்து தேர் புறப்பட்டு வடச்சேரி ரோடு வழியாக பிள்ளையார் கோவில் திருவளைவில் தேர் நிறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இன்று மாலை பிள்ளையார் கோவில் திருவளைவில் நிறுத்தப்பட்ட தேர் மீண்டும் புறப்பட்டு பெரிய தெரு, மணிக்கூண்டு, தலையாரி தெரு வழியாக தேரடி தெருவில் உள்ள தேரடிக்கு வந்து தேர் நிலையை அடைய உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அக்னேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அக்னேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திர திருநாளையொட்டி பஞ்சமூர்த்திகளான விநாயகர், வள்ளி தேவசேனா, சமேத சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீதியுலா நடைபெற்றது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் பேட்டராய சுவாமி கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேன்கனி கோட்டையில் உள்ள ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழாவில் தேர் மீது வாழைப்பழம் வீசி வழிபாடு செய்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர், தலி எம்எல்ஏ, ஹோசூர் எம்எல்ஏ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு பாஜக தமிழக தலைவராக மீண்டும் அண்ணாமலை நியமிக்கப்பட வேண்டும் என வாழைப்பழத்தின் மீது அண்ணாமலை பெயரை எழுதி தேர் மீது வீசி வழிபாடு செய்தனர். பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவில் 6ஆம் நாள் திருவிழாவில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. திரு ஆவினன்குடி கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்கோலத்தில் வெள்ளி தேரேறி 4 வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருமண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பியபடி சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே முத்தாலம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சப்பர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அள்ளிக்குண்டம் கிராமத்தில் அமைந்துள்ள கோவில் திருவிழாவினை முன்னிட்டு சுமார் 31 அடி உயரமுள்ள தேரில் முத்தாலம்மன் அமர்ந்து கிராம தெருக்களில் ஊர்வலமாக கைத்தாங்கலாக தூக்கிச் சென்று கருப்பசாமி கோவிலில் இறக்கி வைக்கப்பட்டது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் சப்பர தேரை தரிசனம் செய்ததோடு முளைப்பாறை தூக்கியும், ஆயிரக்கண் பானை, பைரவர் சிலை எடுத்தும், காளி வேடம், பூதங்கள் வேடமிட்டும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே உள்ள கண்ணூர்பட்டியில் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது.
கோவிலில் பங்குனி மாத திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கம்பம் நடும் நிகழ்வுடன் தொடங்கி தினந்தோறும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கண்ணூர்பட்டி மாரியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கிய தேர் ஊர்வலம் கண்ணூர்பட்டி, சின்ன கவுண்டனூர், நாராயண கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட கிராமம் வழியாக சென்று இறுதியாக கோவிலை வந்தடைந்தது. சேலம், ஈரோடு, ஆத்தூர், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் உள்ள 146 அடி உயரமுள்ள முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் நிகழ்வில் பங்கேற்று பால்குடங்களை தலையில் சுமந்தபடி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். நிறைவில் குடத்தில் சுமந்து வந்த பாலை முத்துமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து முத்துமலை முருகன் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். நம்ம ஆங்கிலம் அப்படியே வச்சாவும்